நண்பர்களே, ஒவ்வொரு தனி மனிதனும் வேறுபட்டவர்கள். அதனால் இந்த உலகில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். இங்கு யாரும் யாருக்கும் சொந்தமில்லை. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், மனைவி மற்றும் குழந்தைகள் அனைவரும் உங்களுக்கு சொந்தமானவர்கள் என்று நீங்கள் நம்பினால் அது ஒரு மாயை. ஏனென்றால் இந்த உலகில் உங்களுக்கு சொந்தமாக யாரும் இல்லை. யாரும் யாருக்கும் சொந்தமில்லை. நீங்களும் யாருக்கும் சொந்தமில்லை. இந்த உலகில் உள்ள மிகப்பெரிய துயரம் என்னவென்றால், இங்குள்ள அனைவரும் எனக்கு சொந்தமானவர்கள் என்ற சிந்தனைதான். இது நீங்கள் எப்போதும் துயரத்துடன் இருப்பதற்கான ஒரு முக்கிய காரணமாகும். உங்கள் வாழ்க்கையின் துயரங்களுக்கு உங்கள் எதிரிகளும் போட்டியாளர்களும் காரணம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதைக் காட்டிலும் பெரிய துயரங்களை நமக்கு கொடுப்பவர்கள் நம்முடைய அன்புக்குரியவர்களே. சொந்த வாழ்க்கையை பலியிடுபவர்களின் முக்கிய காரணம் அன்புக்குரியவர்கள் கொடுக்கும் துயரங்களே. எல்லாம் அன்புக்குரியவர்களுக்காக, குடும்பத்திற்காக என்று நாம் எப்போதும் சிந்திப்பதுண்டு. மற்றவர்களின் ஆசைகளை நிறைவேற்றவே நாம் பெரும்பாலும் முயற்சிக்கிறோம். ஏனென்றால் நமக்குச் சொந்தமானவர்கள் என்று நாம் கருதுபவர்களுக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க எந்த தியாகத்தையும் செய்ய நாம் தயாராக இருப்போம். பல சமயங்களில் நம் சொந்த வாழ்க்கையை வாழக்கூட நாம் மறந்து விடுகிறோம். அன்புக்குரியவர்களின் ஆசைகளுக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் வாழ்க்கை முழுவதும் கடினமாக உழைத்து நம்மை நாமே மறந்து வாழ்கிறோம். நீங்கள் அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றிய பிறகு உங்கள் ஆசைகளில் ஏதேனும் ஒன்றை சாதிக்க முயற்சிக்கும்போது அதே நபர்கள் உங்களை சுயநலவாதி என்று அழைத்து கோபப்பட்டு பேசாமல் போய்விடுவார்கள். அவர்கள் உங்கள் மீது கேள்விகளை எழுப்புவார்கள், குற்றப்படுத்துவார்கள். அப்போதுதான் நாம் செய்தது அனைத்தும் பாழாகிவிட்டது என்று நமக்கு புரியும். நம் இதயத்திற்கு ஆழமான காயம் ஏற்பட்டு இங்கு நமக்குச் சொந்தமாக யாரும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்வோம். உங்கள் வாழ்க்கையில் இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். ஏனென்றால் இது இயற்கையானது. இது அனைவருக்கும் நடக்கும் ஒன்று. இதற்கு ஒரே ஒரு காரணம், உண்மையை பார்க்க நம்மால் முடியவில்லை என்பதே. ஏனென்றால் இங்கு யாரும் சொந்தமில்லை. நீங்கள் ஒருவரை சொந்தம் என்று அழைக்கவோ அல்லது நினைக்கவோ செய்யும்போது அவர்கள் வேறொருவராக மாறிவிடுகிறார்கள். ஏனென்றால் சொந்தம் என்று சொல்லப்படுபவர் வேறு யாரோ. அவர்களை உங்களால் ஒருபோதும் பார்க்கவோ, சந்திக்கவோ, பேசவோ அல்லது அவர்களின் வார்த்தைகளை கேட்கவோ முடியாது. அவர்கள்தான் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அவர்கள்தான் உங்கள் சொந்தம். ஆனால் நீங்கள் அவர்களை ஒருபோதும் சொந்தம் என்று நினைக்கவோ புரிந்து கொள்ளவோ மாட்டீர்கள். இந்த உலகில் உங்களுடைய எல்லா உறவுகளும் சுயநலமானவை. நீங்கள் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பதை திரும்பப் பெற முயற்சி செய்யுங்கள். அல்லது நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க விரும்புவதை நிறுத்திவிடுங்கள். அல்லது அவர்கள் பெற விரும்பும் விஷயங்களை அவர்களுக்கு கொடுக்காமல் இருங்கள். அப்போது உண்மை உங்களுக்கு புரியும். அப்போது உங்களுக்கு அன்பானவர்களினிடத்தில் மற்றவர்களை பார்க்கத் தொடங்குவீர்கள். அப்போது உங்களுக்கு சொந்தமாக யாரும் இல்லை என்பதை நீங்களும் அறிந்து கொள்வீர்கள். மிக நீண்ட காலத்திற்கு முன் ஒரு நகரத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அந்த இளைஞன் மிகவும் கூச்ச சுபாவம் கொண்டவனாக இருந்தான். யாராவது புதிதாக முன்னால் வந்தால் அவர்களுடன் பேசக்கூட மாட்டான். அறிமுகமானவர்களுடன் கூட பேச அவனுக்கு மிகுந்த கூச்சம் இருந்தது. அவர்களுடனும் அவனால் சரியாக பேச முடியவில்லை. இந்த பிரச்சனை காரணமாக அவன் மிகுந்த துயரத்தில் இருந்தான். ஏனென்றால் இந்த சுபாவத்தால் தன் சொந்த வாழ்க்கையில் அவனால் எதையும் செய்ய முடியவில்லை. காலம் செல்லச் செல்ல அந்த இளைஞனின் கூச்சம் அதிகமாகிக் கொண்டே வந்தது. அதன் காரணமாக அவனுக்கு அதிக ஏமாற்றமும் துயரமும் பதட்டமும் ஏற்படத் தொடங்கியது. தன் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபடுவது என்று அவனுக்கு புரியவில்லை. வீட்டில் உள்ளவர்களும் இப்போது இந்த பிரச்சனையை பற்றி மிகவும் கவலைப்பட்டனர். இவனுடைய எதிர்காலம் என்னவாகும்? இவனால் வாழ்க்கையில் ஏதாவது செய்ய முடியுமா என்றெல்லாம் அவர்கள் யோசித்தார்கள். எங்காவது வேலைக்குச் சென்றால் மக்கள் அவனுடைய அப்பாவியாக இருக்கும் தன்மையை பயன்படுத்திக் கொண்டு அவனை துன்புறுத்துவார்கள். அவனால் அதிகம் எதுவும் பேச முடியாததால் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போவார்கள். அதனால் அவன் அவர்களிடமிருந்து ஓடிவிடுவது வழக்கம். இந்த காரணங்களால் அவனால் எந்த ஒரு விஷயத்திலும் மனதை நிலைநிறுத்த முடியவில்லை. எந்த ஒரு வேலையையும் சில நாட்களுக்குள்ளேயே விட்டுவிடுவான். அவனது மனதில் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தன. சிந்தனைகளின் ஒரு புயல் அவன் உள்ளே எழுந்தது. எல்லோரிடமும் நிறைய விஷயங்களைச் சொல்ல அவன் ஆசைப்பட்டான். ஆனால் இந்த சுபாவம் காரணமாக
யாராலும் அவனால் எதையும் சொல்ல முடியவில்லை. அவன் உள்ளுக்குள்ளேயே ஒடுங்கிப் போயிருந்தான். எல்லா சிந்தனைகளும் விஷயங்களும் அவன் மனதில் அடங்கியிருந்தன. ஆனால் அவன் தன் மனதில் உள்ள விஷயங்களை ஒருபோதும் யாரிடமும் சொன்னதில்லை. சிறு பையனாக இருந்தபோது மக்களுக்கு அவனை மிகவும் பிடித்திருந்தது. அவனது இந்த சுபாவத்தையும் மக்கள் விரும்பினார்கள். ஆனால் இந்த சுபாவம் காரணமாக அவன் வளர்ந்து இளைஞனான போது சொந்த வாழ்க்கையை வாழக்கூட மிகவும் கஷ்டப்பட வேண்டியிருந்தது. இந்த ஒரு தவறு காரணமாக அந்த இளைஞன் மிகவும் துயரப்பட்டான். இந்த ஒரே சுபாவத்தில் இருந்து விடுபட அவன் ஆசைப்பட்டான். மக்களிடம் தன் மனதில் உள்ள விஷயங்களை திறந்து பேச அவன் ஆசைப்பட்டான். தான் செய்ய வேண்டிய மற்றும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் எல்லோரிடமும் திறந்து பேசவும் செய்யவும் அவன் ஆசைப்பட்டான். ஆனால் இன்னொருவர் முன்னால் வரும்போது அவன் நாக்கு பேசாதது போல இருந்தது. பெற்றோர்கள் முன்னிலையில் கூட அவனால் சரியாக பேச முடியவில்லை. மனதிலுள்ள விஷயங்களைச் சொல்ல அவனுக்குச் சில நண்பர்கள் மட்டுமே இருந்தனர். அவன் ஏதாவது பதில் சொன்னால் மக்கள் அவனை கேலி செய்வார்கள். இப்போது உன் வாயிலும் நாக்கு வந்துவிட்டதா என்று சொல்வார்கள். இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருந்தது. இந்த பிரச்சனை காரணமாக இப்போது அவனது தந்தையும் மிகவும் கவலைப்பட்டார். தன் மகனும் மற்றவர்கள் முன் மனதில் உள்ள விஷயங்களை திறந்து பேச வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். அப்படி ஒரு நாள் தன் மகன் மற்றவர்கள் முன் நாணம் கெட்டு நிற்பதை பார்த்தபோது அவருக்கு மிகவும் கோபம் வந்தது. அவர் மகனை திட்ட ஆரம்பித்தார். மிகவும் கோபப்பட்டதால் அந்த இளைஞன் ஆத்திரமடைந்து எதுவும் பேசாமல் அங்கிருந்து வெளியேறினான். மாலை நேரமாகியும் மகன் வீட்டிற்கு திரும்பி வரவில்லை. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மிகுந்த கவலை ஏற்பட்டது. அவர்கள் மகன் வீட்டிற்கு திரும்பி வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் அந்த இளைஞன் ஓடி ஓடி ஒரு மலையின் உச்சிக்குச் சென்றிருந்தான். அவன் அங்கிருந்து கீழே பார்த்து கடவுளிடம் சொன்னான், கடவுளே, ஏன் என்னை இப்படி படைத்தாய்? மக்கள் என்னை கேலி செய்கிறார்கள். என் மனதில் உள்ள விஷயங்களை இந்த உலகில் என்னால் வெளிப்படுத்த முடியவில்லை என்றால், என்னால் யாரிடமும் எதையும் சொல்ல முடியவில்லை என்றால், பிறகு நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து என்ன பயன்? நான் யாரோடும் எதையாவது சொல்ல முயற்சிக்கும் போதெல்லாம் மக்கள் என்னை கேலி செய்கிறார்கள். ஏன் அவர்கள் எதையாவது சொல்லிவிட்டு போகிறார்கள்? என்னால் பதில் கூட சொல்ல முடியவில்லை. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எனக்கு என்ன கிடைக்கும்? அதனால் நான் அங்கே இடத்துக்கு வருகிறேன். இவ்வளவு சொல்லி அந்த இளைஞன் குதிக்கத் தயாரான போது பின்னால் இருந்து ஒரு சத்தம் கேட்டது. மகனே, மரணம் மிகவும் எளிதானது. ஆனால் இந்த உயிர் உனக்கு ஒருபோதும் திரும்பக் கிடைக்காது. இந்த சத்தம் கேட்டவுடன் அவன் திரும்பி பார்த்தான். பின்னால் ஒரு புத்த துறவியை கண்டபோது அவன் பயந்து போனான். அவன் காலை பின்னால் இழுத்து பேசாமல் அங்கேயே நின்றான். அவனது அப்போதைய நடத்தை காரணமாக அவரால் அவனிடம் எதுவும் சொல்ல முடியவில்லை. அப்போது அந்த புத்த துறவி இளைஞனிடம் கேட்டார், மகனே, என்ன விஷயம்? நீ இங்கு என்ன செய்கிறாய்? நீ ஏன் இந்த வாழ்க்கையை முடித்துக்கொள்ள முயற்சிக்கிறாய்? இந்த விலைமதிப்பற்ற வாழ்க்கை மிக குறைந்த மக்களுக்கே கிடைக்கிறது. இருந்தும் உனக்கு இந்த வாழ்க்கை மோசமாகத் தோன்றுகிறதா? இதற்கு பதிலாக அந்த இளைஞன், இல்லை, ஒன்றுமில்லை, நான் இங்கு சும்மா பார்த்து கொண்டிருந்தேன் என்று சொன்னான். அப்போது அந்த புத்த துறவி மீண்டும் அவனிடம் சொன்னார், மகனே, நீ இங்கு எதற்காக வந்தாய் என்று எனக்குத் தெரியும். உன்னால் என்னிடமிருந்து எதையும் மறைத்து வைக்க முடியாது. ஆனால் நீ உன் பிரச்சனையை என்னிடம் நேரடியாகச் சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதற்கு நான் ஒரு தீர்வு சொல்கிறேன். யாராவது உனக்கு உதவ வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் முதலில் நீயே முன்வர வேண்டும். உன் பிரச்சனைக்கு நான் தீர்வு காண வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் நீ உன் பிரச்சனையை என்னிடம் சொல்ல வேண்டும். இல்லையென்றால் என்னால் எதுவும் செய்ய முடியாது. அந்த புத்த துறவியின் இந்த வார்த்தைகளைக் கேட்டு இளைஞன், இல்லை, பரவாயில்லை, நான் நன்றாக இருக்கிறேன், நான் உண்மைதான் சொல்கிறேன் என்று சொன்னான். அந்த நபரின் இந்த வார்த்தைகளைக் கேட்டு துறவி அவனிடம் சொன்னார், சரி மகனே, உனக்கு என் உதவி தேவையில்லை என்றால் பரவாயில்லை. உன் வார்த்தைகளை நான் நம்புகிறேன். ஆனால் நீ என் ஒரு விஷயத்தை நம்ப வேண்டும். உனக்கு உதவவே நான் இங்கு வந்தேன். உனக்கு வேண்டுமானால் உன் பிரச்சனையை என்னிடம் சொல்லலாம். நான் உன் இந்த பிரச்சனைக்கு நிச்சயம் ஒரு தீர்வை கண்டுபிடிப்பேன். இதற்கு பதிலாக இளைஞன் அந்த துறவியிடம், இல்லை இல்லை, நான் நன்றாக இருக்கிறேன், நான் உண்மைதான் சொல்கிறேன், நீங்கள் போய்விடுங்கள் என்று சொன்னான்.
அந்த இளைஞன் சொன்னபோது புத்த துறவி, சரி மகனே, நான் இங்கிருந்து போக வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் நான் போகிறேன். ஆனால் ஒரு விஷயம் நினைவில் கொள், நான் போய்விட்டால் பிறகு என்னால் உனக்கு உதவ முடியாது. ஒருவேளை உனக்கு உதவ வேறு யாரும் வந்தும் வரமாட்டார்கள். இவ்வளவு சொல்லி அந்த துறவி அங்கிருந்து போக ஆரம்பித்தார். இளைஞன் அதையெல்லாம் பார்த்து அங்கேயே நின்று கொண்டிருந்தான். துறவி சிறிது தூரம் சென்றபோது இளைஞன் உரக்கக் கத்தினான், குருதேவா, என் பிரச்சனை மிகவும் பெரியது. நீங்கள் அதற்கு ஒரு தீர்வு தருவீர்களா? நீங்கள் எனக்கு அதற்கான தீர்வை கூறுவீர்களா? இதைக் கேட்ட துறவி இளைஞனிடம் சொன்னார், மகனே, இந்த உலகில் தீர்வு இல்லாத ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ உன் பிரச்சனையை என்னிடம் சொன்னால் நான் நிச்சயம் அதற்கு ஒரு தீர்வை கண்டுபிடிப்பேன். அப்போது அந்த இளைஞன் புத்த துறவியிடம் தன் பிரச்சனையை விவரித்தான். குருநாதா, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. நான் மிகவும் கூச்ச சுபாவம் கொண்டவன். அதனால் என்னால் யாரிடமும் பேச முடியவில்லை. என் மனதில் உள்ள விஷயங்களை கூட என்னால் யாரிடமும் சொல்ல முடியவில்லை. நான் யாரிடமாவது பேச முயற்சிக்கும் போதெல்லாம் மக்கள் என்னை கேலி செய்கிறார்கள். யாராவது என்னை திட்டினாலோ அல்லது மோசமான வார்த்தைகள் சொன்னாலோ என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. மக்களைப் போல புத்திசாலியாக இருக்கவும், உரையாடல்களில் பதிலளிக்கவும், என் மனதில் உள்ள விஷயங்களை திறந்து பேசவும் நான் ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்துடன் தோளோடு தோள் சேர்ந்து முன்னேறிச் செல்ல நான் ஆசைப்படுகிறேன். இதற்கு ஒரு தீர்வு இருக்கிறதா? அந்த துறவி இளைஞனின் எல்லா வார்த்தைகளையும் கவனமாக கேட்டார். பிறகு பதிலுக்குச் சொன்னார், மகனே, அதிகமாக கூச்ச சுபாவத்துடன் இருக்கும் உனக்குள் அடையாளம் காணப்படாத ஒரு பயம் இருக்கிறது என்று அர்த்தம். அதனால்தான் உன்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. கூச்சம் ஏற்படுவதும் பயப்படுவதும் இரண்டு வேறு விஷயங்கள். நம் உள்ளத்தில் பயம் இருக்கும்போது நம்மால் எங்கும் யாரிடமும் எதையும் பேச முடியாது. எல்லா இடங்களிலும் நமக்கு பயம் மட்டுமே பார்க்க முடியும். எல்லா இடங்களிலும் நமக்கு பதட்டம் மட்டுமே உணரப்படும். இதை கூச்சம் என்று சொல்ல முடியாது. தொடர்ந்து துறவி இளைஞனிடம் கேட்டார், மகனே, நீ யாரை அதிகம் பயப்படுகிறாய்? இளைஞன் பதிலளித்தான், குருநாதா, என் தந்தையிடம் பேச எனக்கு மிகவும் கூச்சமாக இருக்கிறது. அப்போது துறவி இளைஞனிடம் கேட்டார், ஓஹோ, அப்படியானால் சொல். நீ அப்பாவிடம் பேச முயற்சிக்கும்போது உன் மனதில் என்னென்ன சிந்தனைகள் வருகின்றன? இளைஞன் பதிலளித்தான், குருநாதா, நான் அப்பாவிடம் பேச முயற்சிக்கும் போதெல்லாம் அப்பா என் மீது கோபப்படுவார் என்று எனக்கு தோன்றுகிறது. சில சமயங்களில் நான் ஏதாவது தவறாகச் சொல்லிவிடுவேனோ என்றும் எனக்கு தோன்றுகிறது. என் அப்பா என்னை நேசிக்கவில்லை என்று கூட என் மனதில் சிந்தனைகள் வருகின்றன. ஆனால் குருநாதா, நீங்கள் கூச்சமும் பயமும் வேறு வேறு என்று சொன்னீர்களே, அப்படியானால் பயம் ஏற்படாமல் இருக்க ஏதாவது வழி இருக்கிறதா? அப்படி ஒரு வழி இருக்கிறதா? என் உள்ளத்தில் உள்ள இந்த பயம் முழுவதுமாக இல்லாமலாக ஒரு வழியை சொல்லித் தருவீர்களா? எனக்கு இந்த பயத்திலிருந்து வெளியே வர வேண்டும். மற்றவர்களைப் போல எனக்கு என் வாழ்க்கையை திறந்து வாழ வேண்டும். அவனது இந்த வார்த்தைகளைக் கேட்ட துறவி சொன்னார், நீ போய் உன் தந்தையிடம் சொல். உனக்கு ஏதோ வேலை செய்ய இருக்கிறது என்றும் அதற்குச் சிறிது பணம் வேண்டும் என்றும். உன்னால் அதை கேட்டு வாங்க முடிந்தால் நான் உன் பிரச்சனைக்கு நிச்சயம் தீர்வு சொல்கிறேன். இளைஞன் மிகவும் பயந்து போனான். அவன் குருவிடம் சொன்னான், குருநாதா, இந்த வேலையை என்னிடம் ஒப்படைக்காதீர்கள். எனக்கு என் அக்கினை பயம். என்னால் எதுவும் சொல்ல முடியாது. அவர் முன் என் நாக்கு குழம்பிப் போகும். நான் எப்படி பணம் கேட்பது? இதைக் கேட்ட புத்த துறவி இளைஞனிடம் சொன்னார், அப்படியானால் உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் இல்லை. உன்னால் ஒருபோதும் உன் வாழ்க்கையை திறந்து வாழவும் முடியாது. இந்த வார்த்தைகளைக் கேட்டபோது இளைஞன் துறவியிடம் சொன்னான், குருநாதா, அப்படிச் சொல்லாதீர்கள். தயவு செய்து எனக்கு வேறு ஒரு வேலையைக் கொடுங்கள். என் உள்ளத்தில் உள்ள பயம் முழுவதுமாக இல்லாமலாக்கும் ஒரு வேலை. இதற்கு பதிலாக துறவி இளைஞனிடம் சொன்னார், மகனே, உனக்கு உன் உள்ளத்தில் உள்ள பயத்தை இல்லாமலாக்க வேண்டுமென்றால் நான் சொன்ன இந்த வேலையை முதலில் செய்ய வேண்டும். அவன் பயத்துடன் சிறிது நேரம் யோசித்த பிறகு குருவிடம் சொன்னான், சரி, நீங்கள் இதைச் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நான் இதைச் செய்ய முடிந்தவரை முயற்சி செய்கிறேன். இவ்வளவு சொல்லி இளைஞன் வீட்டிற்குத் திரும்பிச் சென்றான். அவனைக் கண்டபோது பெற்றோர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியானது. இளைஞன் தந்தையிடம் நடுக்கத்துடன் சொன்னான், அப்பா, எனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். அப்போது தந்தை, சொல், என்ன விஷயம் என்று கேட்டார். இளைஞன் தொடர்ந்தான், அப்பா, எனக்கு ஒரு வேலை செய்ய இருக்கிறது. அதற்கு எனக்குச் சிறிது பணம் வேண்டும். அப்பா, எனக்குச் சிறிது பணம் தருவீர்களா? இதைக் கேட்ட இளைஞனின் அப்பா அவனை கவனத்துடன் பார்த்தார். சிறிது நேரம் பார்த்த பிறகு
அவர் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தார். உடனே அவர் சிறிது பணத்தை மகனின் கையில் வைத்துக் கொடுத்துவிட்டு சொன்னார், மகனே, இந்த பணம் போதுமா அல்லது இன்னும் வேண்டுமா? இதற்கு பதிலாக இளைஞன் தந்தையிடம் சொன்னான், இல்லை, இல்லை அப்பா, இது போதும். நான் இதை வைத்து என் காரியங்களை முடித்துக் கொள்கிறேன். அந்த பணத்துடன் இளைஞன் உடனே துறவியின் அடுத்தேக்கு ஓடினான். பணத்தை காட்டிக்கொண்டு அவன் சொன்னான், குருதேவா, நீங்கள் சொன்னது போல நான் இந்த பணத்தை கொண்டு வந்திருக்கிறேன். நான் என் தந்தையிடம் பணம் கேட்டேன். இப்போது என் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்கள். அப்போது துறவி இளைஞனிடம் சொன்னார், ஐயோ, இவ்வளவு அவசரம் ஏன்? நீ எனக்காக இன்னும் ஒரு வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. அப்போது மட்டுமே நான் உன் பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறேன். நீ எனக்காக இந்த வேலையையும் கூட பூர்த்தி செய்ய முடியவில்லை என்றால் நான் உனக்கு ஒருபோதும் உன் பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல மாட்டேன். அப்போது இளைஞன் துறவியிடம் சொன்னான், குருதேவா, நான் இப்போது உங்களுக்காக ஒரு வேலை செய்தேன். இப்போது நீங்கள் என்னிடம் வேறு ஒரு வேலை செய்யச் சொல்கிறீர்கள். அப்போது துறவி அவனிடம் சொன்னார், ஆம், நீ எனக்காக இன்னொரு வேலையும் கூடச் செய்ய வேண்டும். இளைஞன் மீண்டும் சிறிது நேரம் யோசித்த பிறகு புத்த துறவியிடம் சொன்னான், சரி, சொல்லுங்கள், இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு பதிலாக புத்த துறவி இளைஞனிடம் சொன்னார், போய் நீ உன் தந்தையிடமிருந்து வாங்கிக் கொண்டு வந்த பணத்தை அவரிடம் திரும்பக் கொடு. அதோடு, அப்பா, எனக்கு இப்போது இந்த பணம் தேவையில்லை. ஆனால் நேரம் வரும்போது நான் இந்த பணத்தை திரும்ப வாங்கி என் காரியங்களை பூர்த்தி செய்வேன் என்றும் சொல். இதைக் கேட்டபோது இளைஞன் மீண்டும் நடுங்கிப் போனான். அவன் சொன்னான், குருநாதா, எனக்கு வேறு ஒரு வேலை கொடுங்கள். நான் அதை நிச்சயம் செய்கிறேன். ஆனால் இனி நான் இந்த பணத்துடன் அவருடைய அருகில் போனால் அவர் என்னை அடித்து துரத்தி விடுவார். அவருடைய கோபத்தை நீங்கள் இதுவரை கண்டதில்லை. அதனால் குருநாதா, தயவு செய்து எனக்கு வேறு ஒரு வேலை கொடுங்கள். நான் அதை உங்களுக்காக நிச்சயம் செய்கிறேன். அப்போது புத்த துறவி இளைஞனிடம் சொன்னார், மகனே, நான் உன்னை ஒப்படைத்த அதே வேலையைத்தான் நீ பூர்த்தி செய்ய வேண்டும். இல்லையென்றால் நான் உன் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லித் தரமாட்டேன். அவன் மீண்டும் யோசித்த பிறகு அவன் துறவியிடம் சொன்னான், சரி, நான் இந்த பணத்தை திரும்பக் கொடுக்கிறேன். அப்படியே அவன் அப்பாவின் அருகில் திரும்பி வந்தான். அவன் அப்பாவிடம் சொன்னான், அப்பா, எனக்கு இந்த பணம் இப்போது வேண்டாம். இதை அப்பா திரும்ப எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு ஏதாவது தேவைப்படும்போது நான் அப்பாவிடமிருந்து இதை வாங்கிக் கொள்கிறேன். அப்பா அந்த இளைஞனை சிறிது நேரம் உற்றுப் பார்த்தார். பிறகு சிரித்துக்கொண்டே சொன்னார், மகனே, எந்த வேலையை தொடங்குவதற்கு முன்பும் அதை பற்றிய தகவல்களை சேகரிக்க வேண்டும். அதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்று உன்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. எப்போது, எப்படி, என்ன, எவ்வளவு செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் தகவல்கள் அறிவது முக்கியம். எந்த ஒரு வேலையையும் சும்மா தொடங்க முடியாது. அதில் நாம் வெற்றி பெறுவோமா இல்லையா என்றும் நாம் யூகிக்க வேண்டும். இதை பற்றி சரியான தகவல்கள் கிடைக்கும்போது மட்டுமே நாம் பணம் முதலீடு செய்ய வேண்டும். நீ இந்த சரியான முடிவை எடுத்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. நீ செய்யப்போகும் வேலை உனக்கு உகந்தது என்று புரிந்து கொள்ளும்போது உனக்கு வேண்டுமானால் நான் இந்த பணத்தை திரும்பக் கொடுக்கிறேன். தந்தையின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டபோது அந்த இளைஞன் மனதில் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். அப்பா சிரித்துக்கொண்டே இப்படி விஷயங்களை விளக்கிக் கொடுப்பார் என்று அவன் எதிர்பார்த்திருக்கவில்லை. அவன் மனதில் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே அப்பா அவன் அருகே வந்து அந்த இளைஞன் மகனை கெட்டிப்பிடித்தார். அப்பா அவனை அணைத்தபோது அவனுக்கு மிகவும் நல்ல உணர்வு ஏற்பட்டது. அவனது தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்தது. அதன் பிறகு அந்த இளைஞன் குருவின் அடுத்தேக்கு திரும்பிச் சென்று சொன்னான், குருதேவா, நீங்கள் சொன்னது போல நான் எல்லாவற்றையும் செய்தேன். நான் அந்த பணத்தை என் தந்தையிடம் திரும்பக் கொடுத்தேன். தயவு செய்து இப்போது என் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்கள். அப்போது புத்த துறவி அந்த இளைஞனை பார்த்து சிரித்துக்கொண்டே சொன்னார், மகனே, இவ்வளவு அவசரம் ஏன்? நீ எனக்காக இன்னும் ஒரு வேலையும் கூடச் செய்ய வேண்டியிருக்கிறது. இளைஞன் சொன்னான், என் குருவே, நீங்கள் என்னை இப்படி மீண்டும் மீண்டும் வேலைகள் செய்ய வைப்பது ஏன்? என் பிரச்சனைக்கு உங்களிடம் ஒரு தீர்வு இல்லையா? என்னை பொதுமக்கள் ஏமாற்றுவது போல நீங்களும் ஏமாற்றுகிறீர்களா? நீங்கள் அப்பாவிடம் பணம் கேட்டுக் கொண்டு வரச் சொன்னீர்கள். நான் கொண்டு வந்தேன். நீங்கள் மீண்டும் இந்த பணத்தை அப்பாவிடம் திரும்பக் கொடுக்கச் சொன்னீர்கள். உங்கள் வார்த்தையை கேட்டு நான் அதையும் செய்தேன். இப்போது நீங்கள் மீண்டும் எனக்காக வேறு ஒரு வேலை செய்யச் சொல்கிறீர்கள். இது என்னால் முடியாது. அப்போது புத்த துறவி அந்த இளைஞனை பார்த்து சிரித்துக்கொண்டே சொன்னார், மகனே, இது கடைசி வேலை. இது மிகவும் எளிதானதும் கூட. இந்த வேலையை முடித்த பிறகு நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன்.
உன் பிரச்சனைக்கான தீர்வை நான் நிச்சயம் சொல்கிறேன். இதைக் கேட்ட இளைஞன் மீண்டும் ஒரு நிமிடம் யோசித்தான். பிறகு துறவியிடம் சொன்னான், சரி, ஆனால் உங்களுக்காக நான் செய்யும் இந்த கடைசி வேலை என்னவென்று சொல்லுங்கள். அப்போது துறவி ஒரு சிலையை எடுத்து இளைஞனின் கையில் கொடுத்தார். அந்தச் சிலை பார்க்க மிகவும் சாதாரணமாக இருந்தது. ஆனால் துறவி இளைஞனிடம் சொன்னார், மகனே, நீ இதை சந்தைக்கு கொண்டு போக வேண்டும். இதை விற்க வேண்டும். இதற்கு பதிலாக 100 தங்க நாணயங்கள் கொண்டு வர வேண்டும். இதை உன்னால் செய்ய முடிந்தால் மட்டுமே நான் உன் பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறேன். இளைஞன் அந்தச் சிலையை கையில் எடுத்து உற்று பார்த்தான். பிறகு துறவியிடம் சொன்னான், குருநாதா, இது மிகவும் சாதாரணமான ஒரு சிலை அல்லவா? மண்ணால் உருவாக்கியது போல. இதற்கு யாராவது 100 தங்க நாணயங்கள் தருவார்களா? உங்கள் தலைக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? இதற்கு 1-2 தங்க நாணயங்கள் கிடைத்தாலே அது பெரிய விஷயம். ஆனால் 100 தங்க நாணயங்கள் யாரும் தரமாட்டார்கள். அப்போது துறவி இளைஞனிடம் சொன்னார், மகனே, நான் உன்னை ஒப்படைத்த வேலையை நீ பூர்த்தி செய்தால் மட்டுமே உனக்கு உன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அல்லது நீ வீட்டிற்கு திரும்பலாம். பழைய வாழ்க்கைக்கு, மக்கள் உன்னை கேலி செய்து துன்புறுத்தும் பழைய வாழ்க்கைக்கு. துறவியின் இந்த வார்த்தைகளைக் கேட்ட இளைஞன் மனதில் சிந்தித்துக் கொண்டான். எனக்கு என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எந்தச் சூழ்நிலையிலும் வேண்டும். அதனால் அவன் அந்தச் சிலையை எடுத்துச் சந்தைக்குச் சென்றான். சந்தையை அடைந்து அவன் ஒரு இடத்தில் அந்தச் சிலையுடன் பேசாமல் உட்கார்ந்திருந்தான். யாராவது வந்து சிலையை பற்றி கேட்க அவன் காத்திருந்தான். அப்போது அவன் அந்தச் சிலைக்கு 100 தங்க நாணயங்களை கேட்பான். நேரம் நிறைய கடந்தும் யாரும் அவன் அருகில் வரவில்லை. அவன் சுற்றிலும் பார்த்தான். மக்கள் உரத்த குரலில் அழைத்துச் சொல்லி தங்கள் பொருட்களை விற்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் சத்தமாக ஓலி எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். அவனும் சிந்தித்தான், எனக்கு இந்தச் சிலையை விற்க வேண்டும் எங்கில் நானும் உரக்கச் சத்தம் எழுப்ப வேண்டும். அந்த இளைஞன் உரத்த குரலில் அழைக்கச் சொல்ல ஆரம்பித்தான். ஆனால் அவனால் அவ்வளவு உரக்கக் கூப்பிட முடியவில்லை. அவனது சத்தம் அவனுக்கே கேட்க முடியவில்லை. பிறகு எப்படி மற்றவர்களுக்கு அவனது சத்தம் கேட்க முடியும்? அதன் காரணமாக அந்தச் சிலையை வாங்க யாரும் அவன் அருகில் வரவில்லை. மெல்ல மெல்ல மாலை வந்தது. துறவி அங்கிருந்து போய்விடுவாரோ என்று அவனுக்கு பயம் ஏற்பட்டது. இல்லையென்றால் அவனுக்கு யார் அவனது பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பார்கள்? இது சிந்தித்து அவன் உரக்க கூப்பிட ஆரம்பித்தான். 100 தங்க நாணயங்களுக்கு இந்தச் சிலையை வாங்குங்கள். அவனது சத்தம் கேட்டு மக்கள் அவன் அருகில் வர ஆரம்பித்தார்கள். அவர்கள் அவனிடம் கேட்டார்கள், இந்தச் சிலைக்கு 100 தங்க நாணயங்கள் கேட்க இதில் என்ன சிறப்பு இருக்கிறது? இதில் ஏதாவது சிறப்பு இருக்க வேண்டுமல்லவா? இளைஞன் சொன்னான், இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் இந்தச் சிலையை விற்க வந்தேன். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு இளைஞன் அவனிடம் சொன்னான், அப்படியானால் இந்தச் சிலையை யாரும் வாங்க மாட்டார்கள். இந்தச் சிலைக்கு என்ன சிறப்பு என்று சொல்லியே ஆக வேண்டும். ஏன் நீ 100 தங்க நாணயங்கள் கேட்கிறாய்? பல நபர்கள் அந்த இளைஞன் அருகில் வந்து ஒரே கேள்வியை கேட்டார்கள், இந்தச் சிலைக்கு என்ன சிறப்பு என்று, இதற்கு 100 தங்க நாணயங்கள் கேட்க இதில் என்ன இருக்கிறது என்று. அந்த இளைஞன் பலருடன் பேசினான். அவர்களை புரிந்து கொள்ள முயற்சித்தான். பல வழிகளை பார்த்தான். ஆனால் யாரும் 100 தங்க நாணயங்கள் கொடுத்து அந்தச் சிலையை வாங்கத் தயாராகவில்லை. அவன் சோர்வடைந்தான். என்ன செய்வது என்று அவனுக்கு புரியவில்லை. அப்போதுதான் அவன் சந்தையில் சில மக்கள் தங்கள் பொருட்களின் சிறப்புகளைச் சொல்லி விற்பதை பார்த்தான். தங்கள் தயாரிப்புகளின் சிறப்பம்சங்களைப் பற்றி அவர்கள் மக்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்தபோது அவனும் சிந்தித்தான், இந்தச் சிலையின் சில சிறப்புகளை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அவன் மீண்டும் உரத்த குரலில் அழைக்க ஆரம்பித்தான், பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் என் குருவின் ஒரேயொரு சிலை இந்த உலகில் இது ஒன்று மட்டுமே உள்ளது. இந்தச் சிலை யாருடைய கையில் இருக்கிறதோ அவர்களுடைய வீட்டில் ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்தச் சிலை அந்த பிரச்சனைக்கு நிச்சயம் தீர்வு சொல்லித்தரும். இதைக் கேட்ட மக்கள் அவன் அருகில் வர ஆரம்பித்தார்கள். அவர்கள் அந்தச் சிலையை கவனத்துடன் பார்க்க ஆரம்பித்தார்கள். பிறகு இளைஞனிடம் கேட்டார்கள், இந்தச் சிலை கையில் உள்ளவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு பிரச்சனையும் இருக்காதா? இது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணுமா? இதற்கு பதிலாக இளைஞன் சொன்னான், ஆம் ஆம், இது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும். நீங்கள் இந்தச் சிலையை எடுத்து வீட்டிற்கு கொண்டு போனால் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்தச் சூழ்நிலையாக இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.
இவ்வளவு கேட்டவுடன் அந்தச் சிலை எல்லோருக்கும் தேவை என்று தோன்றியது. அந்தச் சிலை இப்போது விலை உயர ஆரம்பித்தது. சிலர் 200 தங்க நாணயங்களையும், சிலர் 400, சிலர் 500, சிலர் 1000 தங்க நாணயங்கள் வரை கொடுக்கத் தயாரானார்கள். சிலையின் விலை அதிகரித்துக் கொண்டே வந்தது. இந்த சிலை மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் என்று மக்களுக்கு புரிந்தபோது அவர்கள் எந்த விலை கொடுத்தும் அதை வாங்கத் தயாரானார்கள். இப்போது அந்த இளைஞனும் தன்னம்பிக்கையுடனும் உரத்த குரலிலும் சொல்லிக் கொண்டிருந்தான். மக்களுக்குச் சிலையை பற்றி விளக்கிக் கொண்டிருந்தான். இப்போது அவன் மனதில் ஒரு பயமும் இல்லை. அவன் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் தயக்கமில்லாமலும் மக்களிடம் அந்தச் சிலையின் சிறப்பம்சங்களை விவரித்துக் கொண்டிருந்தான். அதன் காரணமாக மக்கள் அவனை நம்ப ஆரம்பித்தார்கள். அந்த நம்பிக்கை மக்களின் கண்களில் தெளிவாக இருந்தது. மாலை ஆகியும் மக்களின் கூட்டம் குறையவில்லை. அந்தச் சிலையை பற்றி அறியவும் அதை வாங்கவும் மக்கள் நெருங்கி நின்றார்கள். அப்போதுதான் அந்த இளைஞன் உரத்த குரலில் சொன்னான், என்னை மன்னிக்க வேண்டும். இது என் குருவின் சிலை. இதை விற்க நான் ஆசைப்படவில்லை. இவ்வளவு சொல்லி அந்த இளைஞன் அந்தச் சிலையுடன் வெறுங்கையுடன் திரும்பி குருவின் அடுத்தேக்கு வந்தான். அவன் குருவிடம் சொன்னான், குருதேவா, உங்களுக்கு மிகவும் நன்றி. இந்தச் சிலை என் பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடித்தது. என் பிரச்சனை என்னவென்று எனக்கு புரிந்தது. நான் இதை விற்று உங்களுக்காக தங்க நாணயங்கள் கொண்டு வரவில்லை என்றாலும் என் பிரச்சனைக்கு எனக்கு நிச்சயம் ஒரு தீர்வு கிடைத்தது. உங்களுக்கு மிகவும் நன்றி. இதைக் கேட்ட புத்த துறவி சொன்னார், மகனே, நான் உன் பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கவில்லை. நீதான் உன் பிரச்சனைக்கு தீர்வு கண்டது. நீதான் உன் பிரச்சனையை சுயமாய் தீர்த்து கொண்டது. உன் மனதில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருந்தன. நான் இதைச் செய்தால் மக்கள் என்ன சொல்வார்கள்? என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? நான் வாயை திறந்தால் மக்கள் என்னை கேலி செய்வார்கள். நான் வாயை திறந்தால் ஏதாவது தவறாகத்தான் சொல்வேன். இது போன்ற எண்ணற்ற சிந்தனைகளும் பயங்களும் உன் மனதில் இருந்தன. ஆனால் இந்தச் சிலையை விற்கும் நடுவே நீ அந்த மக்களை எதிர்கொண்டாய். அவர்கள் முன் உன் மனதில் உள்ள விஷயங்களை திறந்து பேசினாய். சொல்ல வேண்டியதைச் சொன்னாய். அப்போது உன் மனதில் இருந்த பயம் தானாகவே இல்லாமலானது. நண்பர்களே, நாமும் நம் வாழ்க்கையில் இது போன்ற தவறான புரிதல்களையும் தவறுகளையும் செய்கிறோம். நாம் நம்மை நாமே அறிந்து கொள்ள ஆசைப்படுவதில்லை. மற்றவர்களின் கண்களின் வழியாகவே நாம் நம்மை காண்கிறோம். இதைச் செய்தால் மக்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? என்ன சொல்வார்கள்? நான் தவறாக இருந்தால் மக்கள் என்னை கேலி செய்ய மாட்டார்களா? இப்படிப்பட்ட பல சிந்தனைகள் நம் மனதில் நிரம்புகின்றன. அதனால் நாம் எப்போதும் பயத்தில் வாழ்கிறோம். ஆனால் நண்பர்களே, நீங்கள் உங்கள் பயத்தை எதிர்கொள்ளும் நாள் முதல் உங்களுக்கு ஒருபோதும் எதை குறித்தும் பயப்பட வேண்டியிருக்காது. கூச்சம் தோன்றவும் மாட்டாது. உங்கள் உள்ளத்தில் உள்ள பயம் என்றென்றைக்குமாக இல்லாமலாகும்போது உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆசைப்படும் மற்றும் அடைய ஆசைப்படும் விஷயங்களுக்கான பாதை முழுவதுமாக தெளிவாகும். உங்கள் பாதையில் வேகமாக முன்னேறிச் செல்ல உங்களால் முடியும். அதனால் மக்கள் என்ன சொல்கிறார்கள், அவர்களிடம் என்ன சொல்வது என்றெல்லாமே சிந்திப்பதை நிறுத்துங்கள். சுயம் விசுவாசிக்க. ஏனென்றால் உங்கள் பயத்தை எதிர்கொள்ள உங்களால் மட்டுமே முடியும். இந்த கதையில் இருந்து இரண்டாவது கதைக்குள் நுழையலாம். மிக நீண்ட காலத்திற்கு முன் ஒரு நகரத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் தன் அன்புக்குரியவர்களைப் பற்றி மிகவும் கவலை கொண்டிருந்தான். அதனால் அவன் தன் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள ஆசைப்பட்டான். வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்காக அவன் ஒரு நதிக்கரையை அடைந்தான். அவன் நதிக்குள் குதிக்கத் தயாராகும்போது ஒரு குரு அங்கு வந்தார். குரு அந்த இளைஞனிடம் கேட்டார், என்ன மகனே, உனக்கு வாழ்க்கையை பிடிக்கவில்லையா? ஏன் நீ இவ்வளவு விலைமதிப்பற்ற வாழ்க்கையை அழிக்கிறாய்? இதற்கு பதிலாக அந்த நபர் துயரத்துடன் குருவிடம் சொன்னார், குருவே, வாழ்க்கை முழுவதும் நான் என் சொந்தம் என்று நினைத்தவர்கள், என் சொந்தம் என்று நம்பியவர்கள், யாருடைய ஆசைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றினேனோ, யாருக்காக நான் அனைத்தையும் பலியிட்டேனோ, அவர்களிடம் நான் ஒரே ஒரு ஆசையை மட்டுமே வைத்தேன். அவர்கள் என்னை மதிக்க வேண்டும் என்று. இன்று நான் அவர்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாத நிலையிலான போது நான் செய்ததெல்லாம் அவர்கள் மண்ணில் போட்டுவிட்டார்கள். நீ எனக்காக என்ன செய்தாய் என்று அவர்கள் கேட்கிறார்கள். இதைக் கேட்டபோது என் வாழ்க்கை முழுவதும் வீணாகிவிட்டது என்று எனக்குத் தோன்றியது. என் வாழ்க்கையை வெறுமையான போராட்டங்களில் நான் வீணாக்கினேன். அப்போது என் மனதில் பலதரப்பட்ட கேள்விகள் எழுந்தன. இங்கு யார் சொந்தம்? நான் யாருக்காக இதையெல்லாம் செய்தேன்?
நான் இவர்களுக்காக எதுவும் செய்யவில்லை என்றால் பிறகு நான் வாழ்ந்து என்ன பயன்? இதைவிட என் வாழ்க்கையை இங்கு முடித்துக்கொள்வது நல்லது. குரு அந்த இளைஞனின் எல்லா வார்த்தைகளையும் கவனமாக கேட்டார். அதன் பிறகு குரு அந்த இளைஞனிடம் சொன்னார், மகனே, இங்கு ஒரு நபர் இருக்கிறார். அவர் உனக்கு மட்டும் சொந்தமானவர். அவர் உன் சொந்தம். அவருக்கும் உனக்கும் உள்ள உறவு எந்தச் சுயநலத்திலும் அடிப்படையானது அல்ல. அவர் உன்னிடம் எதையும் கேட்கவில்லை. அவர் உனக்கு ஏதாவது கொடுக்க எப்போதும் தயாராக இருக்கிறார். இதை கேட்ட அந்த நபர் ஆச்சரியப்பட்டார். யார் எனக்காக எல்லாவற்றையும் தரத் தயாரான இந்த நபர் என்று அவனுக்கு புரியவில்லை. சிறிது நேரம் சிந்தித்த பிறகு அவன் குருவிடம் சொன்னான், குருவே, நீங்கள் என்ன சொல்ல முயற்சிக்கிறீர்கள்? யார் சுயநலமில்லாத, எனக்கு ஏதாவது கொடுக்க ஆசைப்படும் அந்த நபர்? தொடர்ந்து அந்த இளைஞன் குருவிடம் சொன்னான், குருவே, எனக்கு தெரிந்த அனைவரையும், என் அன்புக்குரியவர்களையும், என் நண்பர்களையும், உறவினர்களையும், சக ஊழியர்களையும், எதிரிகளையும், என் குடும்ப உறுப்பினர்களையும் எனக்கு நன்றாகத் தெரியும். அவர்களில் என் பிரியமானவர்களையும் சொந்தம் என்று கருதுபவர்களையும் எனக்கு நன்றாகத் தெரியும். ஆனால் நீங்கள் சொல்வது போல ஒருவர் கூட அவர்களில் இல்லையே. இதற்கு பதிலாக குரு அந்த இளைஞனிடம் சொன்னார், மகனே, உனக்கு அவனைத் தெரியாது. ஆனால் அவன்தான் உன் சொந்தம். அவன் உனக்கு எப்போதும் ஏதாவது கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறான். ஆனால் நீ அவனைக் கண்டதில்லை. அவனது ஒரு வார்த்தையையும் கேட்டதில்லை. இதைக் கேட்டபோது அந்த நபருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவன் யார் என்று அவனுக்கு புரியவில்லை. தனக்குத் தெரியாத, தான் கேட்டதில்லாத அந்த நபரை பற்றி இளைஞன் கேட்டான். குருநாதா, யார் அவர்? தயவு செய்து எனக்குத் தெரிவியுங்கள். எனக்கு அவனைக் காண வேண்டும். அவனது வார்த்தைகளை கேட்க வேண்டும். எனக்குச் சொந்தம் என்று சொல்ல முடியாத, இதுவரை காண முடியாத அந்த நபர் யார் என்று எனக்கும் பார்க்க முடியுமல்லவா? இதை கேட்ட குரு அந்த நபரை ஒரு குகைக்குள் அழைத்துச் சென்றார். அந்த குகை மிகவும் பெரியதாக இருந்தது. உள்ளே கடுமையான இருள் இருந்தது. குரு அந்த நபரை குகைக்குள் அழைத்துச் சென்று அமர வைத்து உடனே குகையின் வெளியே வந்து கதவை அடைத்தார். குரு கதவை அடைத்தவுடன் இளைஞன் உரக்க கதற ஆரம்பித்தான். அவன் அலறி கூவினான், குருநாதா, நீங்கள் இந்த கதவை அடைத்து விட்டீர்களே. நான் வெளியே வர வேண்டும். என்னை வெளியே விடுங்கள். எனக்கு மூச்சு திணறுகிறது. கதவை திறங்கள் குருநாதா. ஆனால் குரு வெளியிலிருந்து உரத்த குரலில் அழைத்துக் கூறினார், மகனே, உன் அன்புக்குரியவர்கள் அனைவரும் இப்படித்தான். அவர்கள் உன் கஷ்டங்களில் உன்னை கைவிட்டுப் போகிறார்கள். அந்த நபர் உள்ளே இருந்து உரக்கக் கதறிக் கொண்டிருந்தார். என்னை வெளியே விடுங்கள், என்னை வெளியே விடுங்கள், நான் இங்கிருந்து போக வேண்டும். ஆனால் குரு அந்த இளைஞனின் ஒரு வார்த்தையையும் கேட்கவில்லை. அவர் அந்த குகையின் வாசலுக்கு அருகிலேயே இருந்தார். ஆனால் ஒருமுறை கூட கதவை திறக்கவில்லை. அப்போதுதான் உள்ளே இருந்து அந்த நபரின் அலறல் எழுந்தது. அவன் சொல்லிக் கொண்டிருந்தான், குருநாதா, நீங்களும் மற்றவர்களைப் போலவேதான் அல்லவா? நீங்களும் என்னை சிரமத்தில் ஆழ்த்திவிட்டு ஓடிப்போய் விட்டீர்களே. அப்போது குரு அந்த இளைஞனிடம் சொன்னார், மகனே, நீ சொந்தம் என்று கருதுபவர்கள் அனைவரும் அந்நியர்கள். நீ எவ்வளவு அழுதாலும், எவ்வளவு அலறி கூவினாலும் இந்த உலகில் யாருக்கும் ஒரு மாற்றமும் ஏற்படாது. உனக்கு எவ்வளவு சிரமம் ஏற்பட்டாலும் அவர்களுக்கு அதில் ஒரு சிந்தனையும் இல்லை. அவர்களுக்கு தங்கள் சுயநலம் மட்டுமே பார்க்க முடியும். நீ அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கும் வரை மட்டுமே அவர்கள் உன் கூட இருப்பார்கள். இவ்வளவு சொல்லி குரு அமைதியானார். சிறிது நேரத்திற்குப் பிறகு அந்த குகையிலிருந்து அழுகை மற்றும் அலறல் சத்தங்கள் நின்றன. இளைஞன் அந்த குகையின் வாசலுக்கு அருகிலேயே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தான். நான் எங்கே வந்து மாட்டிக்கொண்டேன்? அந்த குருநாதனும் ஓடிப்போய்விட்டாரே. இனி நான் எப்படி இங்கிருந்து வெளியேறுவேன் என்று அவன் மனதில் சிந்தித்துக் கொண்டான். அந்த நபர் தன் நிலையை நினைத்து அழுது கொண்டிருந்தார். ஆனால் சிறிது நேரம் கழித்து திடீரென்று அவன் அமைதியானான். இந்த குகையிலிருந்து வெளியேற வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான். இந்த குகைக்கு வேறு ஒரு வழியை அவன் கண்டுபிடிப்பான் என்று தீர்மானித்தான். அப்படிச் சிந்தித்து அவன் மீண்டும் எழுந்து நின்றான். குகையின் இருட்டிலிருந்து வெளியே கடக்க வழி அவன் தேட ஆரம்பித்தான். கிட்டத்தட்ட 4-5 மணி நேரத்திற்குப் பிறகு கடைசியில் அந்த நபருக்கு குகையிலிருந்து வெளியேறக்கூடிய வேறு ஒரு வழியை கண்டுபிடிக்க முடிந்தது. எப்படியோ அவன் அந்த குகையிலிருந்து வெளியே வந்து குகைக்குள் நுழைந்த அதே வழியில் வந்தான். அப்போது அவன் பார்த்தான், குருநாதர் இன்னும் வெளியே உட்கார்ந்திருக்கிறார். இதை பார்த்தபோது அவனுக்கு குருவின் மீது மிகவும் கோபம் வந்தது.
அவன் கோபத்துடன் குருவின் அடுத்தேக்குச் சென்று சொன்னான், உங்களுக்கு பைத்தியமா? நீங்கள் ஏன் என்னை இந்த குகையில் பூட்டி வைத்தீர்கள்? நான் இறந்திருந்தால் என்னாவது? அப்போது குரு அந்த இளைஞனிடம் சொன்னார், மகனே, அமைதியாக இரு. மகனே, சொல், உன்னை இந்த குகையிலிருந்து வெளியேற்றியது யார்? அந்த நபர் கோபத்துடன் குருவிடம் சொன்னார், வேறு யார் வெளியேற்றுவது? நான் மட்டும்தான் அந்த குகையில் தனியாக இருந்தேன். நான் தான் என்னை தானே வெளியேற்றினேன். இதைக் கேட்டு குரு சிரித்தார். பிறகு அந்த இளைஞனிடம் சொன்னார், பார்த்தாயா, கடைசியில் நாம் தான் நம்முடைய சொந்தம். நாம் தான் நம்மை இரட்சிக்கிறோம். நாம் தான் நம்முடைய விஷயங்களை கவனிக்கிறோம். நாம் தான் நம்மை பற்றி சிந்திக்கிறோம். நாம் தான் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். நாம் தான் நம்முடைய சொந்தம். மற்றவர்கள் அனைவரும் அந்நியர்கள். நீ சொன்னது போல நீயேதான் இந்த குகையிலிருந்து வெளியே வந்தாய். அதுபோல உனக்கு வாழ்க்கை முழுவதும் நீயேதான் கூட இருப்பாய். உனக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டாலும் நீதான் உன் கூட இருப்பாய். நீ உன் உறவை விட்டு போக மாட்டாய். பிறகு ஏன் நீ மற்றவர்களிடம் சொந்தம் என்று தேடுகிறாய்? ஒரு நிமிடம் யோசித்துப் பார். சொந்தமாக நிற்க முடியாத ஒருவரால் எப்படி இன்னொருவருடன் நிற்க முடியும்? குருவின் வார்த்தைகளைக் கேட்டு அந்த நபரின் கோபம் முழுவதும் அடங்கியது. குரு சொன்ன விஷயங்கள் அவனுக்கு நன்றாக புரிந்தது. அவன் குருவிடம் சொன்னான், குருதேவா, நீங்கள் சொன்னது சரிதான். உங்கள் வார்த்தைகள் முற்றிலும் உண்மை. ஆனால் நான் மட்டுமல்ல, என் குடும்பத்தில் என் பெற்றோர்களும் சகோதரர்களும் மனைவியும் குழந்தைகளும் அனைவரும் இருக்கிறார்களே, அவர்களும் என் சொந்தமில்லையா? அந்த இளைஞனின் இந்த கேள்வியைக் கேட்டு குரு அவனிடம் சொன்னார், மகனே, என்னுடன் வா, நான் உனக்கு சிலவற்றைக் காட்டுகிறேன். இவ்வளவு சொல்லி குரு அவனது கையை பிடித்து ஒரு மயானத்திற்கு அழைத்துச் சென்றார். சிறிது நேரத்திற்குப் பிறகு அங்கு சில மக்கள் ஒரு சவப்பெட்டியை கொண்டு வந்தார்கள். அதில் ஒரு வயதானவரின் உடல் வைக்கப்பட்டிருந்தது. அதை குறித்துக் காட்டி குரு இளைஞனிடம் சொன்னார், மகனே, ஒரு விஷயம் சொல். இந்த இறந்தவரை பார். இவருடைய மரண செய்தி பலரிடம் போயிருக்கும். ஆனால் அவர்களில் சிலரே இங்கு மயானத்திற்கு வந்திருக்கிறார்கள். இப்போது இவர்கள் இந்த மனிதனை சிதையில் வைத்து தீ வைப்பார்கள். இந்த நபரின் சில அன்புக்குரியவர்களையும் உனக்கு இங்கு காண முடியும். சிலர் அவருடைய நண்பர்களாக இருப்பார்கள். சிலர் குடும்ப உறுப்பினர்கள். சிலர் குழந்தைகள். சிலரின் கண்களில் உனக்கு கண்ணீரை தெரியும். சிலர் கண்ணீர் இல்லாமல் உனக்கு ஆலோசனை வழங்குவதைக் காணலாம். இந்தச் சிதை கத்த ஆரம்பிக்கும்போது அனைவரும் இங்கிருந்து போய்விடுவார்கள். இந்த நபரை என்றென்றைக்குமாக மறக்கவும் செய்வார்கள். குரு இதைச் சொன்ன உடனேயே அவர்கள் அந்த இறந்தவரை சிதையில் கிடத்தி தீ வைத்தார்கள். சிதை எரிய ஆரம்பித்த போது சிலரே கை கழுவி வீட்டிற்கு போக ஆரம்பித்தார்கள். அப்போது குரு இளைஞனிடம் சொன்னார், மகனே, பார், இந்த நபருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவன், அவன் சொந்தம் என்று கருதியவன், அவன் சொந்தம் என்று நம்பியவன், அவன் மிகவும் கடைசியாகத்தான் இங்கிருந்து போவான். தெரியாமல் எல்லாரும் அங்கிருந்து போய்விட்டார்கள். ஆனால் ஒரு நபர் மட்டும் வெளியே நின்றிருந்தார். அது அந்தச் சிதையில் எரிபவரின் மகனாவான். ஆனால் சிறிது நேரம் கழித்து அவனும் அங்கிருந்து போய்விட்டான். அப்போது குரு அந்த நபரிடம் சொன்னார், பார்த்தாயா, இங்கு யாரும் சொந்தமில்லை. யாரும் நம் கூட நிற்க மாட்டார்கள். எல்லா உறவுகளும் இந்த உலகத்திற்கு உரியவை மட்டுமே. நாம் தனியாக வருகிறோம், தனியாகப் போகிறோம். நாம் நம்மை நாமே கூட கொண்டு வருகிறோம், நம்மை நாமே கூட கொண்டு போகிறோம். ஆனால் நம்மால் ஒருபோதும் நம்மை நாமே சந்தித்துக் கொள்ள முடிவதில்லை. இதுதான் நம் வாழ்க்கையின் துரதிர்ஷ்டம். வாழ்க்கை முழுவதும் நம்மை காப்பாற்றும், நம் வார்த்தைகளை கேட்கும், நம் விஷயங்களில் நமக்கு உதவும், எல்லா சிரமங்களிலும் கஷ்டங்களிலும் நம் கூட நிற்கும் அந்த நபரை நாம் சந்திக்க ஆசைப்படுவதில்லை. அவனை நாம் ஒருபோதும் சொந்தம் என்றும் கருதுவதில்லை. அதுபோல நீயும் உன்னைத்தானே அறிவதில்லை, உன்னைத்தானே ஏற்றுக்கொள்வதும் இல்லை. நீ உன்னைத்தானே ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக இந்த உலகத்தைத்தான் சொந்தம் என்று கருதியிருக்கிறாய். இந்தச் சிதையை பார். இந்தச் சிதையில் எரிபவனின் மனைவி 4 நாட்களும் அம்மா 8 நாட்களும் துக்கம் அனுசரிப்பார்கள். பிறகு அவர்களும் அவனை மறப்பார்கள். தங்கள் வாழ்க்கையில் பிஸியாகி விடுவார்கள். அப்போது அந்த இளைஞன் குருவிடம் சொன்னான், குருவே, நீங்கள் சொல்வது உண்மைதான். இருந்தாலும் என் மனதில் வேறு ஒரு கேள்வி இருக்கிறது. குரு கேட்டார், கேள், உனக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? குருவே, நான் தான் என் சொந்தம் என்றால் எனக்கு என்னை தானே கவனிக்கவும் அறியவும் அடையாளம் காணவும் வேண்டும். என் வார்த்தைகளை கேட்கவும்
என் கூட நிற்கவும் வேண்டுமென்றால் என் பெற்றோர்களையும் சகோதரர்களையும் மனைவியையும் குழந்தைகளையும் நான் கைவிட வேண்டுமா? ஏனென்றால் அவர்கள் அனைவரும் மற்றவர்கள், என் சொந்தம் இல்லையல்லவா? இதைக் கேட்டு குரு சிரித்தார். அவர் இளைஞனிடம் சொன்னார், மகனே, உன் பெற்றோர்களையும் சகோதரர்களையும் மனைவியையும் குழந்தைகளையும் கைவிட நான் எப்போது சொன்னேன்? நான் உன்னிடம் இவ்வளவு மட்டுமே சொல்கிறேன். நீ உன்னை தானே அறியவும் அடையாளம் காணவும் செய்யும் நாள், நீ உன்னுடன் நீயே சேரும் நாள், அன்றிலிருந்து நீ செய்யும் காரியங்களுக்கு பதிலாக எதுவும் கிடைக்காததில் நீ ஒருபோதும் துயரப்பட மாட்டாய். அப்போது குருவின் வார்த்தைகளைக் கேட்டு அந்த இளைஞன் ஆச்சரியப்பட்டான். குரு என்ன சொல்ல உத்தேசிக்கிறார் என்று அவனுக்கு புரியவில்லை. அவன் குருவிடம் சொன்னான், குருவே, ஒரு பக்கத்தில் நீங்கள் அவர்கள் அனைவரும் உங்கள் சொந்தமில்லை என்று சொல்கிறீர்கள், மறுபக்கத்தில் நீங்கள் அவர்களை கைவிடக்கூடாது என்றும் சொல்கிறீர்கள். எனக்கு உங்கள் வார்த்தை புரியவில்லை. நீங்கள் என்ன சொல்ல உத்தேசிக்கிறீர்கள்? இதற்கு பதிலாக குரு அந்த இளைஞனிடம் சொன்னார், மகனே, நீ உன்னுடன் நீயே சேரும் நாள் முதல் நீ இன்னொருவருக்காக துயரப்பட மாட்டாய். ஏனென்றால் அப்போது நீ அவர்களுக்காக எதைச் செய்தாலும் எதிர்காலத்தில் உனக்கு ஏதாவது கிடைக்கும் என்ற சிந்தனையுடன் அது இருக்காது. உதாரணமாக, சிறிது நேரத்திற்கு முன் நீ அழுதது அவர்களுக்காக நீ எவ்வளவோ செய்தும் அதற்கு பதிலாக நீ அவர்களிடமிருந்து எதுவும் கேட்கவில்லை என்றும் வெறும் மரியாதை மட்டுமே ஆசைப்பட்டாய் என்றும். ஆனால் அவர்கள் உன்னை மதிக்காததால் உனக்கு துயரம் ஏற்பட்டது என்பதாலும் தான். ஆனால் நீ உன்னை தானே அறியும் நாள் உன் உள்ளத்திலிருந்து இந்த உணர்ச்சியும் இல்லாமலாகும். அப்போது நீ யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்க மாட்டாய். உன் எதிர்பார்ப்புகள் உடையவும் மாட்டா. உனக்கு ஒருபோதும் துயரம் வரவும் மாட்டா. நீ யாரை சொந்தம் என்று அழைக்கிறாயோ அவர்கள் அனைவரும் உன்னிடம் அவர்களின் சுயநலத்திற்காக மட்டுமே. நீ அவர்களுக்காகச் செய்யும் விஷயங்களிலும் உன் சுயநலம் மறைந்திருக்கிறது. ஏனென்றால் நீ அவர்களுக்காகச் செய்யும் காரியங்களுக்கு பதிலாக நீயும் அவர்களிடமிருந்து ஏதாவது ஆசைப்படுகிறாயல்லவா? அவர்கள் உனக்கு நீ ஆசைப்படுவதை கொடுக்காமல் இருக்கும்போது உன் உள்ளத்தில் கேள்விகளின் வெள்ளம் உண்டாகிறது. நான் அவர்களுக்காக இவ்வளவு செய்தும் அவர்கள் எனக்காக எதுவும் செய்ய ஆசைப்படவில்லை, அவர்கள் எனக்கு எதுவும் கொடுக்க ஆசைப்படவில்லை என்று நீ சிந்திக்க ஆரம்பிக்கிறாய். அதனால்தான் இந்த உலகில் நமக்கு யாராவது இருந்தால் அது நாம் தான் என்று சொன்னேன். நாம் தான் நம்முடைய சொந்தம். நாம் தான் நம் கூட எப்போதும் இருப்பது. இவ்வளவு சொல்லி குரு அமைதியானார். இளைஞனுக்கும் குருவின் வார்த்தைகள் நன்றாக புரிந்தது. அந்த இளைஞன் குருவை பணிந்து வணங்கி வீட்டிற்கு திரும்பிச் சென்றான். அன்றிலிருந்து அவன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தான். அவன் குடும்பத்திற்காக எல்லாவற்றையும் செய்தான். ஆனால் அதற்கு பதிலாக தனக்கு எதுவும் திரும்பக் கிடைக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. மாறாக அவன் தானாகவே மகிழ்ச்சியாக இருந்தான். இப்போது அவனுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, துயரமும் இல்லை. ஆனால் நண்பர்களே, நம்மில் பெரும்பாலோர் மனப்பூர்வமாக மகிழ்ச்சியாக இருக்க ஆசைப்படுவதில்லை. நீங்கள்தான் காரணம். அதனால்தான் எனக்கு இன்று இவ்வளவு துயரம், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் பதட்டத்துடன் இருக்கிறேன் என்று மற்றவர்களுக்கு புரிய வைக்க மட்டுமே நாம் முயற்சிக்கிறோம். நாங்கள் உங்களுக்காக நிறைய செய்திருக்கிறோம், ஆனால் நீங்கள் எங்களுக்காக எதுவும் செய்யவில்லை என்று அவர்களுக்கு புரிய வைக்க நாம் முயற்சிக்கிறோம். நாம் சொந்தம் என்று கருதுபவர்களை சிறைபிடிக்க நாம் முயற்சிக்கிறோம். நாம் ஆசைப்படுவது போலவே அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். இதுதான் நம் பிரச்சனைகளின் மிகப்பெரிய காரணம், நம் துயரத்தின் காரணம். நமக்கு இது சுவாரஸ்யமாகவும் தோன்றுகிறது. அதனால் நாம் இதைவிட ஆசைப்படுவதில்லை. மற்றவர்களை நம் பிடியில் ஒடுக்க நாம் ஆசைப்படுகிறோம். நம் கூட இருப்பவர்கள், நம் சொந்தம் என்று கருதுபவர்கள் நம்முடைய வார்த்தைகளை மட்டுமே கேட்க வேண்டும் என்றும் நம்மை மட்டுமே மதிக்க வேண்டும் என்றும் நாம் ஆசைப்படுகிறோம். ஆனால் உண்மையில் அப்படி எதுவும் நடப்பதில்லை. மாறாக நீங்கள் உங்களுக்காகவே துயரங்களின் ஒரு குவியலை உருவாக்குகிறீர்கள். அந்த துயரத்தில் நீங்கள் மூழ்கிப் போகிறீர்கள். இந்த உலகின் விளையாட்டு மிகவும் விசித்திரமானது. நாம் நம்மை நாமே மறந்து இந்த உலகில் அன்புக்குரியவர்களை தேடுகிறோம். ஆனால் நம்மால் அவர்களை ஒருபோதும் சந்திக்க முடிவதில்லை. ஏனென்றால் நாம் மட்டும்தான் நம்முடைய சொந்தம். நாம் நம்மை நாமே அறிய ஆசைப்படுவதில்லை. நாம் நம்மை நாமே அடையாளம் காண ஆசைப்படுவதில்லை. இந்த கதைகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.